கண்டிப்பாக எனக்கு ரொம்ப ஒரு ஆசை என்ன அப்படின்னா, உயிர் காக்கும் அவசர ஊர்திகளுக்கு தனியாக ஒரு சிறப்பு சாலை அமைக்க வேண்டும். அந்த தனி வழித்தடம் சென்னையில் முதற்கட்டமாக தொடங்கி இருக்கிறோம். அது நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நிச்சயம் அது விரிவுபடுத்தப்படும் என்பதை நான் தெரிவிச்சுக்கிறேன். அனைவருக்கும் அழகான காலை நேர வணக்கம். அயலக தமிழர் தினம் இந்த ஒரு நாளில் இங்கே நிற்பது ஒரு பெரிய கனவு நிறைவடைந்த மாதிரி இருக்கு. தங்க தமிழ் தலைவர் முன்னிலையில் இன்று நான் நிற்கிறேன். பிறந்த வீடு கேரளமாக இருந்தாலும் புகுந்த வீடு தமிழ்நாடு. என்ன ஒரு பெருமை! தமிழுக்காகவும் தமிழர்களுக்காகவும் இன்று உங்கள் ஆர்ஜே சாரா என்று அமீரகத்தில் இருந்து தமிழ் மண்ணில் நான் கால் வைத்திருக்கிறேன். என்னுடைய கனவு தமிழ் மக்களுக்காகவும் தமிழ் நாட்டுக்காகவும். நம்ம அமீரகத்திலேயே இருக்கிறதுனால அங்கே இயற்கை லைக் நேச்சுரல் எலிமெண்ட்ஸ் இயற்கை வளங்கள் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட அதிகப்படியான சுற்றுலா தலங்கள் அமைக்கப்பட்டிருக்கு, உருவாக்கிட்டே இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது நம்மளுடைய தமிழகத்தில் கொஞ்சம் கூட இயற்கை வளங்களுக்கு கட்டுப்பாடே கிடையாது. அப்படி இருக்கும்போது சுற்றி பார்க்கும் இடங்கள் எல்லாம் சுற்றுலா தலங்களாக உலகமே தமிழ்நாட்டை சுற்றுலாவுக்கு முதல் இடமாக பார்க்க வேண்டும். தூரமா இருக்கும் கடல் கரை கூட கண்காட்சியாக தெரிய வேண்டும். சாலை ஓரங்களில் சின்ன சின்ன பூந்தொட்டிகள் பூத்திருக்க வேண்டும். வானத்தில் இருந்து தமிழ்நாட்டை பார்க்கும்போது ஒரு சொர்க்கமாக தெரிய வேண்டும். சாலை ஓரங்களில் பூந்தொட்டிகள் தகதகவென மின்ன வேண்டும். இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது ரொம்ப முக்கியமா மீண்டும் அமீரகத்தில் இருந்து வர்றதுனால கண்டிப்பாக எனக்கு ரொம்ப ஒரு ஆசை என்ன அப்படின்னா, உயிர் காக்கும் அவசர ஊர்திகளுக்கு தனியாக ஒரு சிறப்பு சாலை அமைக்க வேண்டும். அந்த சிறப்பு சாலை அரசாங்க ஊர்திகளுக்கும் அவசரமாக பயணம் செய்பவர்களுக்கும் உதவியாக இருக்கவும், ஒரு உயிர் துடிப்புக்கு கொஞ்சம் கூட தடங்கள் இல்லாமல் போய் சேர வேண்டிய இலக்கையும் ஹாஸ்பிட்டலையும் அடைகிறதுக்கு உதவியாகவும் இருக்க வேண்டும். இதுதான் என்னுடைய கொஞ்சம் லைட்டான பெரிய கனவாக இருக்கு. அண்ட் முதல்வர் அவர்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி. ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. கனவு காணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் உங்களுடைய கனவு என்ன, அதை நான் நிறைவேற்றுறதுக்கான திட்டங்களை செய்கிறேன் அப்படிங்கிற அந்த சிந்தனைக்கு தலைவணங்கி வணங்குகிறேன். நன்றி. புகுந்த வீடு எதுவாக இருந்தாலும் நீங்கள் பிறந்த வீட்டையும் மறக்காம இருக்கீங்க. ஆக புகுந்த வீட்டுக்கு பெருமை தேடித்தர வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த கோரிக்கையெல்லாம் வச்சிருக்கிறீங்க. அதுக்காக முதல்ல நான் உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். முதல்ல நீங்கள் சொன்னது இந்த பூங்காக்கள், இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் பூங்காக்களை உருவாக்கியிருக்கிறோம். கலைஞர் நூற்றாண்டு பூங்கா, செம்மொழி பூங்கா எதிர்க்க தொடங்கியிருக்கிறோம். அடுத்தது தொல்காப்பிய பூங்கா அடையாறில் தொடங்கியிருக்கிறோம். ஏற்கனவே சென்னையில் கிண்டியில் ரேஸ்கோர்ஸ், ஒரு பெரிய ரேஸ்கோர்ஸ் இருந்துச்சு. கலைஞர் குதிரை பந்தயத்தை ஒழிச்சிட்டாரு. ஆனால் ரேஸ்கோர்ஸ் எடுக்க முடியல அரசால். இப்போ தான் பல ஆண்டுகளுக்கு பிறகு ஹைகோர்ட்டு போய் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் அதை மீட்டிருக்கோம். இப்போ அதுவும் நீங்கள் அடுத்த முறை வரும்போது அங்கேயும் ஒரு பெரிய பூங்கா அமைக்கப்பட இருக்கிறது. அதே மாதிரி இப்போ கோவையில் அண்மையில் தான் செம்மொழி பூங்கான்னு ஒன்று தொடங்கி வச்சுருக்கிறோம். அது கலைஞர் செம்மொழி மாநாடு நடத்தினார் கோவையில். அப்போ அறிவித்தது அது கோவையில் பூங்கா அமைக்கப்படுங்க. அது இப்போ நிறைவேற்றப்பட்டு பெரிய அளவில், அதாவது ஒரு நாளைக்கு 10,000 பேர் குறையாமல் அந்த பூங்காவுக்கு வந்துட்டு போகிறாங்க. ஹாலிடேஸில் விடுமுறை நாட்களில் 15,000 20,000 பேர் வராங்க. கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அந்த அளவுக்கு அந்த பூங்கா பெரிய சிறப்பு பெற்றிருக்கு. ஆக அது நிச்சயம் படிப்படியாக அது நிறைவேற்றப்படும். தனி வழித்தடத்தை பற்றி சொன்னீங்க.
அந்த தனி வழித்தடம் சென்னையில் முதற்கட்டமாக தொடங்கி இருக்கிறோம். அது நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நிச்சயம் அது விரிவுபடுத்தப்படும் என்பதை நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.